பரிசுத்த பிதாவே, இந்த வேலைக்கு நன்றி குமாரன் இயேசுவின் நாமத்தினால் நல்ல தேவனே, அடியாளை கொண்டு தேவனாகிய கர்த்தர் இந்த 2ஆம் ஆராதனை வேளையிலே நீர் பேச போகிறீர். அதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி அப்பா. ஆண்டவரே, அவர்களை மூடி மறைத்து இயற்கைக்கு அப்பாற்பட்ட சூப்பர் நேச்சுரல் பவர் அந்த மகள் மூலமாக இறங்கும்படியாய் ஆண்டவர் எனக்கும் என் திருச்சபை மக்களுக்கும் ஆண்டவரே, இதை பார்க்கிற கேட்கிற இணையதள வாயிலாக பார்க்க போகிற கேட்க போகிற ஒவ்வொரு மக்களும் அது ஆசீர்வாதமாய் அனுகூலமாய் மாறுவதாக. ஆண்டவரே, நீர் கொண்டு வாரும் வானத்தை திறந்து மகள் நாவின் மூலமாய் நீர் பேசும். நாங்கள் கேட்கிறோம், வாஞ்சியா காத்திருக்கிறோம். உம்முடைய வார்த்தை எங்களுக்கு போடும், உம்முடைய வார்த்தை எங்களுக்கு அனுப்பும். இயேசுவின் நாமம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மீண்டும் ஒரு விசை கரங்களை தட்டி தேவ நாமத்தை சந்தோஷத்தோடு சிரிச்ச முகத்தோடு தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா. நம் வேதத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். கர்த்தர் இன்றைக்கு இந்த 2ஆம் வாரத்துல 2ஆம் ஆராதனை வேளையில உங்களுக்காக கொடுக்கப்படுகிற வார்த்தை, தேவனுடைய வார்த்தை மழையை போல உன்னை ஆசீர்வதிக்கும். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுவோமா? தேவனுடைய வார்த்தை மழையை போல. அது எதை குறிக்கிறது? மழை. மழை இல்லை என்றால் சொல்லுங்க, நம்மளால வாழவே முடியாது. கடல்ல மழை பெய்யலனா மீன்கள் வராது, வருமானம் வராது. அப்போ நடுறவங்க விதைக்கிறவங்க மழை இல்லைன்னா அரிசி வராது, அவங்களும் பட்டினி, அவங்களோடு சேர்ந்து நாமும் பட்டினி, பஞ்சம் உண்டாகும். அப்ப பஞ்சம் உண்டாகாதபடிக்கு கர்த்தர் எதை சூட்டி காட்டுகிறார்? மழையை. தேவனுடைய வார்த்தை மழையை போல உன்னை ஆசீர்வதிப்பார். வாசிக்கப்போம். உபாகமம் 32:1-2. நான் பேசுவேன். இங்க என்ன வசனம்? வானங்களே செவி கொடுங்கள், நான் பேசுவேன், பூமியே என் வாய்மொழிகளை கேட்பாயாக. நம் யாவரும் செவிப்போம். மழையாக பொய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, ஆவியே வாவியே, மழையாக பொழியும் ஆவியே, ஆவியே ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த 2ஆம் ஆராதனை வேலைக்காக நன்றியோடு உங்க நாமத்தை நாங்கள் சோத்தரிக்கிறோம். அப்பா, நீ சொல்லப்பட்ட வார்த்தை உபாகமம் 32 ஆண்டவர் 1-2 வாசிக்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தை வானத்தை போல் அல்ல மழையை போல உங்களை ஆசீர்வதிக்கும் என்று, அப்படியாக கேட்க வந்திருக்கிற அனைவரையும் இயேசு கிறிஸ்து விலையேற பெற்ற நாமத்தினால நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அப்பா, அவர்கள் வெறுமையாக வந்திருக்கலாம், மன கவலையோடு துக்கத்தோடு எல்லாவற்றையும் இழந்து வந்திருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை மழையை போல நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று இந்த வார்த்தைக்காக காத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் அப்பா, நீரே உம்முடைய மன்னாவை இந்த வேளையில தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, நீரே பெரிய அதிசயங்கள் அற்புதங்கள் ஆண்டவரே நிரப்ப போறதுக்காக நன்றி 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 ராஜா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை நன்றியோடு உங்க வசனத்துக்காக நாங்கள் துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். தேவன் தாமே எங்களோடு பரிசுத்த ஆவியானவர் பேசுவது நாங்கள் அல்ல, நீரே எங்களை மூடி மறைத்து உம் ஜனங்களுக்கு கொடுக்க வேண்டிய இந்த மன்னாவை, இந்த வாரத்தின் மன்னாவை என் தேவனீர் கொடுத்து அனுப்ப போற கிருபைக்காக நன்றி. இயேசுவின் செபிக்கிறோம் பரிசுத்த நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா. இப்போது வாசிக்கப்போம். உபாகமம் 32ஆம் அதிகாரம் 1-2. வானங்களே செவி கொடுங்கள், நான் பேசுவேன். அப்படின்னு நிறுத்துங்க. வானங்களே செவி கொடுங்கள். கர்த்தர் சொல்லுகிறார், வானங்களே செவி கொடுங்கள், நான் பேசுவேன். யாரு பேசுவா? நான் பேசுவேன், அவர் பேசுவார், இருவரும் சந்தோஷிப்போமே. அப்படியாக அப்ப ஆண்டவர் சொல்ற, வானங்களே நீங்க செவி கொடுங்கள், நான் பேசுவேன், பூமியே
என் வாய்மொழிகளை கேட்பாயாக. மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும். ஹல்லேலூயா. யாருடைய உபதேசம் சொல்லுங்க? யாருடைய உபதேசம்? இப்ப யாருடைய உபதேசத்தை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம்? தேவனுடைய வார்த்தையாகிய, உபதேசமாகிய, அவருடைய ஆலோசனையாகிய, அவருடைய உடன்படிக்கை பிரமாணங்களை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது எங்க வந்து கேட்க வேண்டும்? தேவனுடைய உபதேசம் பொழியும், பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்கும். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹோ ஹல்லேலூயா. அப்போ ஒரு விவசாயி விதையை விதைக்கிறான் என்று சொன்னால், மழை இல்லை என்றால் என்ன செய்யக்கூடும்? அவன் வெறுமையாக தான் போகக்கூடும். அவன் விதைத்த எல்லா பணங்களும் அது வெறுமையாகிவிடும். அப்போ கர்த்தர் சொல்லுகிறார், வானத்தை பார்த்து, வானமே வானங்களே செவி கொடுங்கள், நான் பேசுகிறேன். அப்போ வானமே செவி கொடுக்குது. வானத்துக்கிட்ட ஆண்டவர் சொன்னாதான் மழை வரும். பனிக்கிட்ட ஆண்டவர் சொன்னாதான் பனி பெய்யும். அப்ப உலர்ந்து போன நம்முடைய வாழ்க்கைய ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால் அது எப்படி முடியும்? தேவனுடைய வார்த்தைய தேவனுடைய ஆலயத்தில் வந்து நாம் செவி கொடுத்து கேட்கப்படும் பொழுதுதான் உங்க வாழ்க்கைய கர்த்தர் மழையாகி அந்த ஆசீர்வாதத்தை ஒவ்வொரு குடும்பத்துல வர்ஷிக்க செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப மழையானது இளம் பயிரின் மேல், ஒரு விவசாயி பயிர் வைத்து கஷ்டப்பட்டு விதைக்கிற விதையில மழை வரவில்லை என்று சொன்னால் அங்க எத்தனை நஷ்டங்கள். இப்ப அரிசி விலை கூடிக்கொண்டே இருக்கிறது. இன்னும் பார்க்க போனா நகை விலை கூடுதோ இல்லையோ, இந்த காலகட்டத்துல அரிசி விலை பயங்கரமா கூட போகுது. ஹல்லேலூயா. அப்ப அரிசி விலை கூடும்போது அரிசியை போய் வாங்குவார்களா அல்லது நகையை போய் வாங்குவார்களா? சொல்லுங்க. அரிசி தான் முக்கியம். அரிசி சாப்பிட்டாதான் உயிர் வாழ முடியும். ஆனா கர்த்தர் சொல்லுகிறா, நீ அரிசியே சாப்பிடாவிட்டாலும் அவருடைய வார்த்தையினால மழையாக உனக்கு அனுப்புவார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆமென். ஹல்லேலூயா. அப்ப மழையானது இளம் பயிர் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும், பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்கும். அப்படி வசனம், அவருடைய கட்டளை, அவருடைய உபதேசம் உங்க வாழ்க்கையை வளர்க்க வேண்டும் என்றால், உனக்கு உயிர் கொடுக்க வேண்டும் என்றால், நீ தேவனுடைய சத்தியத்தை தேவனுடைய ஆலயத்தில் கேட்கப்படும் போது, நீ செவி சாய்க்கும் போது, அதன்படி உன் வாழ்க்கையில நடக்கும் போது, அதை வாழ்க்கையில எடுத்துக்கொண்டு நல்ல வழியில் நடக்கும் போது, கர்த்தர் நிச்சயமாகவே நீ எதெல்லாம் காத்து கொண்டு இருக்கிறாயோ, அது படிப்பாக இருக்கலாம், அது திருமணமாக இருக்கலாம், அது கடன் பிரச்சனைகள், வீடு கட்டப்பட, குடும்பம் கட்டப்பட, எல்லா தேவைகள் நமக்கு உண்டு. அத்தனை தேவைகள் உனக்கு சந்திக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நீ தேவனுடைய உபதேசத்துக்கு கட்டுப்பட்டுக்குள் கடக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிப்போம். மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசமாகிய, என் வார்த்தையாகிய பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்கும். வசனம் என்றால் இயேசு. இயேசுதான் வசனம், வசனம் தான் இயேசு. அப்ப இயேசு உன் வாழ்க்கையில இறங்க வேண்டும் என்று சொன்னால், நீ தேவ ஆலயத்துக்கு ஒரு வாரம் விடுமுறை விடாமல், எத்தனை பிரச்சனைகள், எத்தனை சோதனைகள் வந்தாலும் நான் என் ஆண்டுடைய வார்த்தையை கேட்க நான் செல்வேன். ஹல்லேலூயா. அது கேட்டால்தான் அந்த வாரம் முழுவதும் நான் உயிரோடு வாழ முடியும். ஆமென். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. நான் உயிரோடு வாழ்வது மாத்திரமல்ல, கர்த்தர் மழையை போல என் குடும்பத்தை, என் பிள்ளைகள், என் கணவனார் மனைவி செய்கிற எல்லாவித வியாபாரங்கள், எல்லாவித வேலைகளும் அவர் மழையாக ஆசீர்வாதத்தை அளவில்லாமல் அனுப்புவார். ஹல்லேலூயா. வாசிப்போம். எரேமியா 6:19-20. பூமியை கேள், இந்த ஜனங்கள் என் வார்த்தைகளை கேளாமல் இருந்து என் நியாய பிரமாணத்துக்கு செவி கொடாமல் அதை வெறுத்து விடுகிறார்கள். அவர்கள் மேல் நான் அவர்கள் நினைவுகளின் பலனாகிய தீங்கை வர பண்ணுவேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் எவ்வளவு அழகமா அந்த நியாய பிரமாணத்தை சொல்லுகிறார். பூமியை கேள். அப்ப பூமியை கேட்கப்படும் போது, ஒரு பூமியை உண்டாக்கினவர் அதையே கேட்கும் போது, அந்த பூமியிலே மனுஷனாகிய நம்மள உண்டாக்கினவர் அப்போட வார்த்தையை கேட்கணுமா கேட்க கூடாதா? ஆனா நம்ம என்ன செய்யறோம்? அவருடைய வார்த்தையை கேட்க மனதில்லாமல் ஜெபிப்பது கிடையாது, வேதத்தை வாசிப்பது கிடையாது, ஊழியம் செய்வது கிடையாது, ஆலயத்துக்கு தொடர்ந்து வருவது கிடையாது, 40 நாள் ஜெபம் நடக்கிறது, அதுக்கு வருவது கிடையாது. இது எல்லாம் இல்லாமல் நம் ஆண்டவரை என்ன செய்கிறோம்? வெறுத்து தள்ளி பின்மாற்றம் அடைந்து போகிறோம். ஹல்லேலூயா. அப்படி நாம் பின்மாற்றம் அடைந்து போகாதபடிக்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? பூமியை கேள்,
என் ஜனங்களை கேளுங்கள். இந்த ஜனங்கள் என் வார்த்தைகளை கேளாமல் இருந்து என் நியாய பிரமாணத்துக்கு செவி கொடாமல் அதை வெறுத்து விடுகிறார்கள். அவர்கள் மேல் நான் அவர்கள் நினைவுகளின் பலனாகிய தீங்கை வர பண்ணுவேன். ஹல்லேலூயா. அப்ப அவருடைய தீங்கு நமக்கு வர வேண்டாம்னு சொன்னால், வராதபடிக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும்? அவருடைய நியாய பிரமாணத்திலே நிற்க வேண்டும். அவருடைய நியாய பிரமாணத்தை உட்கொள்ள வேண்டும். அவருடைய நியாய பிரமாணத்தை அநேகருக்கு சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. முதலாவது நாம் முழுமையாக மாற வேண்டும். இந்த இடம் ஆலோசனை கொடுக்கிற இடம். இந்த இடம் உங்களை பரிசுத்தப்படுத்துகிற இடம். இந்த இடம் புல்லை எப்படி வளர்க்க ஒரு பனி தேவைப்படுகிறதோ, ஒரு மழை தேவைப்படுகிறதோ, அது தென்னை மரமாக இருக்கட்டும், அது வயலாக இருக்கட்டும், அது எந்த மரமாக இருந்தாலும் அதற்கு தேவை மழை. அந்த மழை வந்தால்தான் அது காய்த்து அது நாமும் புசிக்க முடியும், அது பிறருக்கு கொடுக்க முடியும். அப்படியாக நம்முடைய வாழ்க்கையை வளர்க்க வேண்டும் என்றால் என்ன தண்ணீர் பாய்ச்ச வேண்டும்? எந்த மழை, எந்த பனி? தேவனுடைய வார்த்தை என்ற பனி. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனுடைய வார்த்தை என்ற அந்த மழை நம் வாழ்க்கைக்குள்ள பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தேவ வார்த்தைக்குள்ளாக விசுவாசத்தோடு நிலை நிற்க வேண்டும். தொடர்ந்து தேவ பணியை நாம் செய்ய வேண்டும். தொடர்ந்து தேவ சமூகத்துக்கு வர வேண்டும். நடக்கிற 40 நாள் ஜெபத்துக்கு ஒரு நாளாவது நம்ம ஜெபிக்கிறவர்களாய் மாற வேண்டும். அப்ப தேவ பிரமாணத்துக்கு நம்ம செவி கொடுக்காமல் நம்ம என்ன செய்கிறோம்? வெறுத்து விடுகிறார்கள். அவர்கள் மேல் நான் அவர்கள் நினைவுகளில் பலனாகிய தீங்கை வர பண்ணுவேன். நமக்கு தீங்கு வராதபடிக்கு நம் ஜீவன் காக்கப்பட வேண்டும். நம்ம உயிர் வாழ வேண்டும். ஒரு பெற்ற குழந்தைக்கு எப்படி தாய்ப்பால் தேவைப்படுகிறதோ அதுக்கு எதெல்லாம் கொடுத்து நம்ம அது வளர வேண்டும். உயரமாக எப்படி தென்னை மரம் போல, பனைமரம் போல என் பிள்ளை வளர வேண்டும் என்று நினைக்கிறோமே, அதை காட்டில் தேவ வார்த்தை கொடுத்து வளர்க்கிறோமா? ஹல்லேலூயா. தேவனுடைய சத்தியத்தை கொடுக்கிறோமா? அதெல்லாம் நம்ம விட்டு போய்விடும். ஆனா தேவ சத்தியத்தினால, இங்க தேவனுடைய உபதேசம், தேவனுடைய ஆலோசனை நிமித்தமாக நம்முடைய ரத்தம் தேவ வார்த்தையால சுத்திகரிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. நீங்க என்ன செய்ய வேண்டும்? அடுத்த வசனம் வாசிங்க, 7ஆம் வசனத்தை. அவருடைய நாட்களில் நீதிமான் செழிப்பான், சந்திரன் உள்ள வரைக்கும் மிகுந்த சமாதானம் இருக்கும். கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி ஆண்டவர் புல்லுக்கு மழையாக பனியாக அனுப்பி அதுக்கு உயிர் கொடுக்கிறாரோ, உங்களுக்கு ஆண்டவர் முழுமையான உயிர், உன் வளர்ச்சி எல்லாவற்றையும் அவர் கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். நீ தேவனுடைய வார்த்தையில நிலை நிற்க வேண்டும். வேதத்தில் உள்ள எல்லா கருபொருளை கொண்டுதான் நமக்கு இந்த 40 நாள் ஜெபம் உருவாக்கப்பட்டது. மோசே 40 நாள் 2 முறை ஜெபித்தார். தானியேல் 21 நாள். இப்படியாக அவர்கள் முன்னோர்கள் செய்து வந்ததை நாமும் கடைபிடித்து செய்தால்தான் நமக்கு பின்னாக வருகிற சந்ததிகள் அதை கடைபிடிப்பார்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பெற்றோர்கள் நீங்க ஆலயத்துக்கு வராம ஜெபிக்காம இருக்கிறீங்க, அதை உங்க பிள்ளைகள் பார்த்து அவருடைய வாழ்க்கையில அவர்கள் ஜெபிக்க மாட்டார்கள், அவர்கள் வர சந்ததி ஜெபிக்க மாட்டார்கள். இது அவமானக்குரிய விஷயம். இதையெல்லாம் நம்ம என்ன செய்ய வேண்டும்? அது எல்லாவற்றையும் முழுமையா விட்டுட்டு ஒரு புல் ஸ்டாப் வைத்து விட்டு, அவருடைய நாட்களில் நீதிமான் செழிப்பான், சந்திரன் வரைக்கும் மிகுந்த சமாதானம் இருக்கும். நமக்கு மிகுந்த சமாதானம் வேண்டுமா? இன்னைக்கு பணம் இருக்கலாம், இன்னைக்கு பட்டம் வாங்கலாம், இன்னைக்கு டாக்டரா இருக்கலாம், இன்ஜினியரா இருக்கலாம், பெரிய வீடு கட்டலாம், ஆனா சமாதானம் இல்லை என்றால் நமக்கு ஒன்றுமே இல்லை. அப்ப அந்த சமாதானம் உனக்கு வேணும் என்று சொன்னால், உன் குடும்பம் முழுவதும் பிள்ளைகள் சந்தோஷமாய் வாழ வேண்டும் என்று சொன்னால், அவருடைய நாட்கள் நீதிமான் செழிப்பான், சந்திரன் உள்ள வரைக்கும் மிகுந்த சமாதானத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க வல்லவராயிருக்க. ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை உன் குடும்பத்தை எப்படி ஆஸ்வதிக்க போகிறது? மழையை போல, பனியை போல. உன் வாழ்க்கை சோர்வா இருக்கலாம். உன் வாழ்க்கை அவ்வளவுதான், என் வாழ்க்கை முடிந்தது, நான் இனி என்ன படிக்க போகிறேன், இனி என் வாழ்க்கை எப்படி ஆக போகுது என்று நீ பயந்து கொண்டிருக்கலாம். என் அன்பு சகோதரி சகோதரி, உங்க வாழ்க்கையை கர்த்தருக்கு முழுமையாக ஒப்பு கொடுங்க. கர்த்தருடைய வார்த்தையில நில்லுங்க. அவருடைய வார்த்தையை வாசிங்க. அவருடைய வார்த்தை மற்றவர்களுக்கு சொல்லப்படும் போது நீ அநேகருக்கு சமாதானமாய் இருப்பாய். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி முதல் காரியமாக அதிலே வாசிப்போம். ஏசாயா 10:11. மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறக்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளப்பி விளையும்படி செய்து, விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்குது. இப்படி அப்படியே நிறுத்துங்க. ஆண்டு எவ்வளவு அழகாக சொல்ற. மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி
அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நினைத்து. அப்ப ஆண்டவர்களோட வார்த்தைக்கு செவி கொடுத்து அந்த மழையாகப்பட்டது பூமியில நினைக்காவிட்டால் அது மீண்டும் திரும்பி போனால் என்ன ஆகும்? அவ்விடத்துக்கு திரும்பாமல், அது வந்த மழை திரும்பாமல் பூமியை நினைத்து. பூமி நினைத்தா அந்த மழை பெய்த அந்த வாசனை எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. யாருக்கெல்லாம் பிடிக்கும் மழை பெய்த அந்த வாசனை? அவ்வளோ அருமையா இருக்கும். அப்ப வாசனையுள்ள அந்த ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்கிறாரே, அதில் முளையை கிளப்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ. வாசிப்போம் அடுத்தது 11. அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. எப்படியாக ஆண்டவர் வானத்துக்கு கட்டளை கொடுத்து மழை என்ற ஆசீர்வாதத்தை அனுப்புகிறார் அந்த பூமிக்கு, அப்படியாக என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்துக்கு திரும்பாமல். ஹல்லேலூயா. ஆண்டவர் கொடுக்கிற நமக்கு எல்லா வித ஆசீர்வாதங்கள் ஒரு நாளும் ஒரு காலம் அது திரும்பி அவர் இடத்துக்கு போகவே போகாது. வந்ததுன்னா வந்ததுதான். நீ எதற்காக ஜெபிக்கிறாயோ, நீ எவ்வளவாக ஆண்டவரை நேசிக்கிறாயோ, எவ்வளவாக ஆண்டோட வார்த்தையை உட்கொள்கிறாயோ, அப்படியாக அது வெறுமையா என்னிடத்துக்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதையே செய்து நான் அதை அனுப்பின காரியமாக்கும்படி வாய்க்கும். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. மழைக்காக காத்து கொண்டிருக்கிற நம் அனைவரும் கீழ்காற்று எப்போ வீசும், எப்போ பனி பெய்யும், எப்போ மழை பெய்யும் என்று ஒரு விவசாயி காத்திருப்பது போல நாமும் அப்படியாக அவருடைய வார்த்தைக்காக காத்திருக்க வேண்டும். தெய்வ சமூகத்தில் வந்து இந்த ஒரு நாள் முழுவதும் இது தேவனுக்குரியது. அவருடைய சத்தியத்தை இந்த ஒரு நாள் முழுவதும் கர்த்தர் எனக்காக என்ன வைத்திருக்கிறார், அது எந்த ஆசீர்வாதம், அது மட்டன் பிரியாணியா அல்லது சிக்கன் பிரியாணியா அல்லது காடை எதுவாக இருக்கும் என்று நம்ம தாகத்தோடு வாரந்தோறும் என்ன செய்ய வேண்டும்? முழு இருதயத்தோடு முழு வாஞ்சையோடு முழு பலத்தோடு வந்து நம்ம காத்திருக்க வேண்டும். கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்காக நீ காத்திருக்கும் போது கர்த்தராகிய அவருடைய வார்த்தையை கொண்டு அவருடைய மழையை கொண்டு உன் குடும்பத்தை அநேக விதமான ஆசீர்வாதத்தை கொண்டு நிரப்புவார். கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்படியாக கர்த்தர் இன்றைக்கு கொடுத்த வார்த்தை, தேவனுடைய வார்த்தை மழையாக உன்னை ஆசீர்வதிக்கும். மழையாக உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் தேவ சமூகத்தில் வந்து தேவனுடைய வார்த்தைக்காக காத்திருந்து அதை பெற்றுக்கொண்டு கடந்து போகும்போது கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தை கொடுத்து பர்வதங்களும் மலைகளும் உங்களுக்காக கை தொட்டி உங்களை வரவேற்க ஆண்டு உங்களுக்காக வைத்திருக்கிற அந்த அன்பின் நிமித்தமாக நம்ம என்ன செய்ய வேண்டும்? அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவர்களாய் நம் தேவ சமூகத்தில் காணப்பட வேண்டும். அவருடைய வார்த்தை ஒரு நாளும் அசட்டை பண்ணாதபடி, தேவ வார்த்தை எங்க பேசப்படுகிறதோ அங்க நம்ம தூசணமா பேசாதபடிக்கு கர்த்தருடைய வார்த்தை எந்த அளவுக்கு யாராருக்கு சொல்ல வேண்டுமோ முடிந்த அளவுக்கு சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சொல்லுவதில் மிக நம்ம கவனமா ஜாக்கிரதையா இருந்து கர்த்தருடைய வார்த்தை நீ பிரசங்கிக்கும் போது, கர்த்தருடைய வார்த்தைக்கு ஊழியமாய் நீ பணியா செய்யும் போது அவர் உன் குடும்பத்துல எல்லா பிரச்சனைகளையும் மாற்றி அவர் மழையை அனுப்புவார். எப்படியாக எகிப்து மக்களுக்கு ஆண்டவர் காடைகளை அனுப்பினாரோ, ஜீவ தண்ணீரை அனுப்பினாரோ, செங்கடலை இரண்டாக பிளக்க செய்தாரோ, அப்படியாக உன் வாழ்க்கையை கர்த்தர் ஜீவ தண்ணீராக மாற்றி உன் குடும்பத்தை மழையாக வர்ஷிக்க பண்ணி உங்களை ஆசீர்வதிப்பார். நீ கர்த்தருடைய வார்த்தைக்கு மிக மிக கவனமாயிருந்து மிக மிக கீழ்ப்படிந்து அவருடைய சத்தியம் தான் எனக்கு வேதமே என் வெளிச்சம் என்று அப்படியாக நீ அதுக்குள்ள நீ பைத்தியமா இருக்கும் போது கர்த்தர் உங்க வாழ்க்கையை நிச்சயமாகவே மழையை வர்ஷிக்க பண்ணுவார். ஆமென். முதல் காரியம் பார்ப்போம். தேவன் கண்மலையில் உறுதியானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. 32:4 வாசிக்கப்போம். அவர் கண்மலை, எப்படி? அவர் கண்மலை, அவர் கிரியை உத்தமமானது, அவர் வழிகள் எல்லாம் நியாயம், அவர் நியாய கேடில்லாத சத்தியமுள்ள தேவன், அவர் நீதியும் செம்மையானவர். கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் கண்மலை, அவர் கிரியை உத்தமமானது, அவர் வழிகள் எல்லாம் நியாயம், அவர் நியாய கேடில்லாத சத்தியமுள்ள தேவன், அவர் நீதியும் செம்மையானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படி அவர் பிள்ளைகள் நம்ம இப்படியா இருக்க வேண்டும்? அவருடைய வழியில நம்ம நீதியாக நடக்க வேண்டும், நீதியாக பேச வேண்டும், நீதியாக ஜெபிக்க வேண்டும், நீதியாக ஊழியம் செய்ய வேண்டும், நீதியாக ஆலயத்துக்குள் வர வேண்டும். அப்படி வரப்படும் போது கர்த்தர் நமக்கு எப்படியா இருக்கிறார்? கண்மலையா இருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தேவனவர், எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தேவனவர், வல்லமை மாட்சிமை நிற
நிறைந்தவரே, துதிக்கு பாத்திரரே. சொல்லுவோமா? வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. சத்தமா கரங்களை தட்டி ஆராதனை உமக்கே. இயேசு ஒருவருக்கே ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. சொல்லுவோமா சந்தோஷமா? ஆராதனை உமக்கே, இயேசு ஒருவருக்கே ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் கண்மலையானவர், அவர் உன்னை காக்கிறவர். உன் கண்ணின் மணியை போல அவர் உள்ளங்கையில வைத்து உன்னை வரைகிற தேவன். ஹல்லேலூயா. தாய் மறந்தாலும் அவர் உன்னை மறக்காதவர். அவர் உள்ளங்கையிலே உன்னை குறித்து வைத்திருக்கிறபடியா அவர் உனக்கு கண்மலையா இருக்கிறார். அவருடைய கிரியை உத்தமமானதா இருக்கிறபடியா அவருடைய சத்தியத்துக்குள்ளாக நாமும் உத்தமமாய் வாழ வேண்டும். தேவையில்லாத காரியங்களை பேசுவது, கலகம் செய்வது, மற்ற குடும்பங்களுக்கு தேவையில்லாத சண்டையை மூட்டிவிடுது, இந்த மாதிரியான அகநிலை காரியங்களை விட்டு நம்ம விலக வேண்டும். ஏனென்றால் ஆலோசனை சொல்லுகிற தேவனுடைய ஆலயம் உங்களை கண்டித்து உணர்த்தி உங்களை எல்லாவற்றிலும் சுத்திகரித்து இனி நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு எதில் நம்ம விழுந்து கிடக்கிறோம். எந்த பாவத்துல? செல்போன்லையா, உலக பிரமாண காரியங்களா, அல்லது டிவியா? இப்படியாக இன்னைக்கு சொல்லிக்கொண்டே போகலாம். இன்னைக்கு சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர் வரைக்கும் இன்னைக்கு செல்போனுக்கு அடிமையாய் கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு பிசாசு அப்படியாக அந்த செல்போனை வைத்து எப்படி பாவத்தை கொண்டு வந்து போடலாம், எப்படியாக பரப்பலாம் என்று அவன் சுற்றி திரிகிறான். அவனுடைய காரியத்துக்கு நம்ம இடம் கொடுக்காதபடிக்கு அவர் எப்படி நமக்காக நீதியாய் மரித்தாரோ, நீதியாய் உண்மையாய், அவர் பொய் சொல்லாத தேவன், அவர் பாவம் அறியாத தேவன், நமக்காக அவர் வாழ்ந்து காட்டியது போல அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் என்ன செய்ய வேண்டும்? உண்மையாய், சத்தியமா, நீதியா அவருடைய ஆலோசனையில, அவருடைய உபதேசத்துல நம்ம கேட்டு அதன்படி நடக்கும்போது நம்முடைய வாழ்க்கை எப்படியாக இருக்கும்? வானத்தை நட்சத்திரங்களை போல கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆபிரகாம் இப்படியாக தன்னுடைய குழந்தைக்காக அவர் காத்திருந்தார். அவர் அவசரப்பட்டு எதையும் அந்நிய தேவர் வணங்கவில்லை, கர்த்தரை மாத்திரம் நம்பி இருந்தபடியால் அவர் உலகத்தின் விசுவாசின் தகப்பனாக திகழ்ந்தார். அப்படியாக நீங்களும் விசுவாசின் தகப்பனாக நீங்க மாற வேண்டும் என்று சொன்னார். விசுவாசை ஒரு நாளும் விட்டுவிடக்கூடாது. சோதனைகள் வரும், ஆனாலும் உபத்திரம் உண்டு, நான் திடன் கொள்வேன் ஆண்டவர் சொல்லிவிட்டார். பிரச்சனைகள் இருந்தா தாங்க வாழ முடியும். பிரச்சனையே இல்லைன்னா நம்ம சீக்கிரம் பரலோகம் தான் போக முடியும். ஆமென், ஹல்லேலூயா. பிரச்சனைகள் இருந்தாதான். எப்படி ஒரு படத்துல ஒரு வில்ல இருக்கிறானோ அந்த படம் எப்படியாக போகுதோ அப்படியாக நமக்கு வில்லனாகி ஒரு சாத்தான் நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும். அந்த சாத்தான் இருக்கப்படும் போது தான் நம்ம முன்னேறி செல்ல முடியும், நம்ம நல்லா செபிக்க முடியும், நம்ம நல்லா வேதத்தை வாசிக்க முடியும், இன்னும் கடவுளோடு கூட கிட்டி சேர முடியும். அதற்காகத்தான் ஆண்டவர் அந்த நாட்டிலே சாத்தான் கீழே தள்ளப்பட்டான். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவருக்கே சாத்தானா இருந்த போது நமக்கெல்லாம் நிறைய இருக்கும். அதெல்லாம் முறியடிக்க கர்த்தர் நமக்கு பவரை கொடுத்து விட்டார். ஹல்லேலூயா. அந்த பவர் நிமித்தமாக இன்னைக்கு ஏதாச்சும் பிரச்சனைனா சாத்தான் செய்து விட்டான். பிரச்சனை நம்ம தான் வாங்கிக்கிறோம். ஆலயத்துக்கு வராம செய்வது சாத்தானா? சொல்லுங்க ஜான் பிரதர், ஜேம்ஸ் சொல்லுப்பா. நீ ஆலயத்துக்கு வரலன்னா என்ன சாத்தான் போக நம்ம சொல்ல முடியுமா? முடியாது. நம்முடைய சுய பலத்துல என்ன செய்யறோம்? இன்னைக்கு போக கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டா போக கூடாதுதான். எப்படி? ஹல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு நான் சபைக்கு போகணும்னா போவீங்க, இல்லப்பா நீங்க போக முடிவு பண்ணிட்டா போக மாட்டோம். அப்படி அல்ல. கர்த்தருடைய வார்த்தையே நம்ம சுமக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வேண்டும் என்றால் பஸ் பார் இருக்குதோ இல்லையோ, பலவீனம் இருக்கோ வருதோ இல்லையோ, அது எல்லாவற்றையும் தூக்கி போட்டு விட்டு நீ கர்த்தர் மேல உண்மையான அன்பு இருந்தால் நீ தேவாலயத்துக்கு வருவாய். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆமென், ஆமென். இந்த ஒரு நாள் வருகிறோமல்ல, இந்த தேவனுடைய வார்த்தை தான் அவருடைய நாட்களில் நமக்கு சமாதானத்தை கொண்டு வரும். அப்ப இந்த நாட்கள், இந்த ஓய்வு நாட்களில் நீ வரப்படும் போதுதான் இந்த 6 நாள் உன் உயிர் காக்கப்படும். உனக்கு பிசாசு எத்தனை பிரச்சனைகள், எத்தனை வியாதிகள், எத்தனை கடமார்கள் கொண்டு வந்தாலும் இன்றைக்கு நீ ஆலயத்துக்கு வந்து போகிறாயே அன்பு சகோதரி சகோதரியே, இதன் மூலமாக இந்த வார்த்தையை நீ சுமந்து கொண்டு போகிற. யாருடைய வார்த்தை? தேவனுடைய சத்திய பிரமாணத்தை சுமந்து கொண்டு போகிறபடியால் கர்த்தர் உன்னோடு கூட வருகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய சமூகம் உனக்கு முன்பாக செல்கிறது. உன் வழிகள் எல்லாம் உன் பாதம் கல்லில் இடாதபடிக்கு அவர் தேவ தூதலை கொண்டு உன்னை பக்கபலமாய் பாதுகாக்கிறார். நீ போகும்போது அவரே உன்னை கரம் பிடித்து கொண்டு போய் விடுகிறார். அதுக்கு காரணம் இன்றைக்கு வர ஒரு நாள், இந்த ஒரு நாள் தான். ஒரு நாள் 1000 நாளுக்கு சமம். அப்ப வாரந்தோறும் வருகிறோமே,
இதுதான் மற்ற அந்த 6 நாள் நமக்கு காக்கப்படும். ஹல்லேலூயா. அதற்காக தான் சொல்லு, நீங்க எங்க மேல கஷ்டப்படலாம். ஐயோ உடம்பு கூட விட மாட்டேன்றாங்களே, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக விட மாட்டேன்றாங்களே, நீ எங்கனா போ, ஆலயத்துக்கு வந்துட்டு போ. ஆமென். ஹல்லேலூயா. நீ வந்தால்தான் அந்த 6 நாள் உனக்கு உயிர் காக்கப்படும். இல்லைன்னா பிசாசு வந்து பிடித்து கொள்ளுவான். அப்ப பிசாசு இடம் கொடுக்குது நீயா அவனா? சொல்லுங்க. நம்ம தான் இடம் கொடுக்கிறோம். அப்ப நம்ம என்ன செய்ய வேண்டும்? நல்லா ஜெபிக்க வேண்டும், நல்லா வேதத்துல தேறினவர்களாய் மாற வேண்டும். நாளுக்கு நாள் எப்படி ஒரு பிள்ளைகள் டீச்சர் கூப்பிட்டு உங்க பொண்ணு நல்லா படிக்கிறம்மா, நல்லா படிக்க வைங்கன்னு சொல்ல, அப்ப என்ன பண்றீங்க பெற்றோர்கள்? அந்த பிள்ளைகள் படிக்கிறதுக்கு டியூஷனுக்கு அனுப்புறோம், 500 1000 கட்டுறோம், இதெல்லாம் செய்யறோமே. பிள்ளைங்க ஜூம்ல வருவது இடம் கொடுக்க மாட்டேங்கிறோம். நல்லா தூங்குமான்னு ஆராட்டுறமே தவிர என்ன செய்யறோம்? அல்லது ஈவினிங்ல வரலாம், சாயந்தரம் அதுக்கும் வர்றது கிடையாது. அல்லது மியூசிக் கிளாஸ் விடலாம், யூத் பிடி. இப்படியாக நம்ம பிள்ளைகளை தட்டி தட்டி நம்ம தூங்குமா? ஆனா எது கேட்டாலும் வாங்கி கொடுப்போம். ஃப்ரைட் ரைஸ் கேட்டா வாங்கி கொடுப்போம், தங்கம் கேட்டா வாங்கி கொடுப்போம். அது 3000 4000 எத்தனை ட்ரெஸ்ஸாரா எல்லாமே வாங்கி தருவோம். ஆனா கர்த்தருடைய வார்த்தையை மட்டும் வாங்கி தர மாட்டோம். அப்படிதானே பெற்றோர்கள்? சொல்றது உண்மையா? ஆமாவா? சொல்லுங்க பெற்றோர்கள், ஆமாவா இல்லையா? ஆமீன். ஹல்லேலூயா. பெற்றோர்கள் எதை கேட்டாலும் கொலுசு வாங்கி கொடுக்குறோம், கம்மல் வாங்கி தரோம், வளையல் எல்லாமே வாங்கி தரோமே. நீ வேதத்தை படிச்சியாமான்னு கேட்குறோமா? ஸ்கூல்ல படிக்கல, மிஸ் திட்டினாங்கன்னு சொன்னா மட்டும் நம்ம என்ன செய்யறோம்? அவங்கள அடிக்கிறோம், திட்டுறோம், படிக்கின்றோம். ஆனா தேவ சமூகத்துக்கு கரெக்டா கொண்டு வரோமா பிள்ளைகளை? அவங்க பைபிள் கரெக்டா படிக்கிறாங்கன்னு பாக்குறீங்களா? அல்லது வேதத்தை வாசிக்கிறாங்களா? அல்லது ஜெபிக்கிறாங்களா? இது எல்லாம் எதுவுமே இல்லை. எங்க சபையில ஒரு நிக்கில் ஒரு தம்பி இருந்தாரு. அவர் நல்லா சர்ச்சில் சூப்பரா இருந்தார். ஞானசனம் எடுத்துட்டு வீட்டுக்கே போக மாட்டாரு, வருவாரு, படிப்பாரு, ஜெபம் பண்ணுவாரு, எங்களோட கூட ஊழியத்துக்கு வருவாரு. பாத்தீங்கன்னா அவங்க பாட்டி ஏண்டா சர்ச்சைக்கு போற திட்டி திட்டி என்ன ஆச்சு? இப்ப சுத்தமா சர்ச்சைக்கே வர்றதில்ல அவன். அவ்வளவுதான். ஆனா பெற்றோர்கள் என்ன நினைக்கிறாங்க? சபையில வந்து ஒரு பெருக்குனா, ஒரு தண்ணி எடுத்து வச்சா, ஒரு சும்மா இருந்தா அது விட மாட்டாங்க. ஆனா உலக பிரமாண காரியத்தை போய் சுத்தலாம். எப்படி? இந்த பிள்ளைங்களோட போய் செம்மையா சுத்தலாம், போலாம், வரலாம், அதெல்லாம் பெற்றோர்கள் கேட்க மாட்டாங்க. கரெக்டா சாப்பாடு போட்டு கொடுப்போம், சாப்பிட்டுப்பா, இதை கேட்க மாட்டாங்க. இது நியாயமா? சொல்லுங்க. அவருடைய கிரி உத்தமமானது, அவர் வழிகள் எல்லாம் நியாயம், அவர் நியாய கேடு இல்லாத சத்தியமுள்ள தேவன், அவர் நீதியும் செம்மையானவர். அப்ப செம்மையான தேவன். அப்ப பிள்ளைகள் நம்ம என்ன செய்யறோம்? ஆலயத்துல வளர்ந்தா அவங்க குடிப்பாங்க, சிகரெட் பிடிப்பாங்க, காதலிப்பாங்க, லவ் பண்ண எல்லாம் பண்ணுவாங்க ஆலயத்துல வளர்ந்தா. ஆனா உலக பிரமாண காரியத்துல போய் சுத்தனா, எல்லாம் போனா வந்தா அங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க. அப்படிதானே? தயவு செய்து பெற்றோர்கள் மனம் மாறுங்கள். உங்களுடைய தாட், உங்களுடைய எண்ணத்தை மாற்றிடுங்க. இங்க ஆலயத்துல வளர்ந்தா உங்க பிள்ளைங்க சுத்தமாவாங்க. இது தேவனுடைய பிரகாரம், தேவனுடைய சமூகம். தேவனுடைய ஆலயத்துல கீபோர்டு கற்றுக்கொள்வது, அல்லது யூத் மீட்டிங் வருவது, அல்லது ஜூம்ல வருவது, அல்லது எங்களோட கூட ஊழியத்துறை. இன்னைக்கு பிரீத்தி எடுத்துக்கோங்க. பிரீத்தி உங்களுக்கு எல்லாம் மாடல் ரோல். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சொல்லுங்க. அப்பா அம்மாலாம் சர்ச்சைக்கு வரல, அப்பா இறந்துட்டாங்க, தம்பி உலக பிரமாண காரியம் போயிட்டாரு, அம்மாவுக்கு சரியா காது கேட்காது, இப்ப சரியா கண்ணும் தெரியல, அவங்க வீட்டுல அவங்க மட்டும் தான். ஆனா அவங்க ரட்சிக்கப்படல. ஆனா ஒரு பிரீத்தி என்ன செய்யறாங்க? இரவும் பகலும் ஆலயத்துக்கு உழைக்கிறாங்க, ஆலயத்துல இருக்கிறாங்க. இன்னைக்கு அந்த மகளுடைய வாழ்க்கை பரிசுத்தமா இருக்கு. அப்படியாகத்தான் உங்களே நாங்க அப்படிதான் கேட்கிறோம். ஆண்டவர் எப்படியாக நமக்கு நியாயமா, ஒரு நியாய கேடில்லாத சத்தியமுள்ள தேவனா இருக்கிறாரோ, அப்படியாக நீங்களும் என்ன செய்ய வேண்டும்? ஆலயத்துல எப்போதும் பரிசுத்தமாய் நீதியாய் தேவனுடைய பணியை செய்வதும், எங்களோட கூட ஊழியத்துக்கு வருவதும், இப்படியாக நீங்க பெற்றோர்கள் விட்டு கொடுத்தால்தான் அவருடைய வாழ்க்கை கண்மலை மேல் நிற்கப்பட்ட அவருடைய வாழ்க்கை மாறும். ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேக பெற்றோர்கள் விட்டு கொடுப்பது கிடையாது. சபைக்கு வந்தா ஒன்ன ஓடி நான் வீட்டுக்கு போயிடணும். ஆனா அப்படி இருந்தா பிள்ளைங்க வளர மாட்டாங்க. ஆலயத்தில் இருந்தா ஒரு தினேஷை போல, ஒரு ஜோயலை போல, இன்னும் ஒரு மேஷாக்க போல, ஒரு எமி, ஒரு எப்சிவா போல இந்த பிள்ளைங்களை கேட்டு பாருங்க. எந்த காதல் கத்திரிக்காய் எதுவும் கிடையாது. எங்களோட கூட தான் இருப்பாங்க, எங்க கூட தான் ஊழியத்துக்கு வருவாங்க. இன்னைக்கு அவங்களோட வாழ்க்கை அழகாக இருக்குது. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆமென். அப்படியாக தான் நாங்க அதை தான் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறோம். உங்க வாழ்க்கை செம்மையா இருக்கணும், ஆண்டவர் போல நீதியா இருக்கணும், நீங்க பரிசுத்தமா வாழணும்னு அதற்காக தான் நாங்கள் பிரயாசப்படுகிறோம். ஆனா நீங்க பெற்றோராகி நீங்கள் எங்க மேல துக்கப்படுறீங்க. அதை பத்தி ஐ டோன்ட் கேர். நாங்க அதை பத்தி கவலைப்பட மாட்டோம். ஆண்டவருடைய சத்தியத்தை நாங்க நீதியா விதைப்பது எங்களுடைய வேலை. ஏனென்றால் இது தேவனுடைய ஆலயத்தை சரி செய்கிற இடம். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஆலோசனை உபதேசம் கொடுத்து உங்க வாழ்க்கையை பரிசுத்தமாய் மாற்றி நீங்க அநேகருக்கு ஆசீர்வாதம் உள்ள வாழ்க்கை வாழ்கிறவர்களாகத்தான் நீங்கள் மாற வேண்டும். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. வாசி கேட்போம். ஆண்கள் ஒரு வாசிங்க. ஆகையால்
புத்திமான்களே எனக்கு செவி கொடுங்கள். அநீதி சர்வ வல்லவருக்கும் அது தூரமா இருக்குது. பாத்தீங்களா? ஆகையால் உங்களை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாரு? என்ன சொல்லுங்க? புத்திமான்களே எனக்கு செவி கொடுங்கள், என் வார்த்தைக்கு செவி கொடுங்கள், என் நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படிங்கள். அப்படி நீங்க செவி கொடுங்கள். அக்கிரமம் தேவனுக்கும் அநீதி சர்வ வல்லவருக்கும் தூரமா இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப தேவனுக்கு எது அநீதியா இருக்கிறது? ஜெபிக்காம இருப்பது அநீதி, வேதத்தை வாசிக்காம இருப்பது அநீதி, ஊழியம் செய்யாமல் இருப்பது அநீதி, யூத் மீட்டிங்க்கு வராம, மியூசிக் கிளாஸ் கத்துக்காம, ஊழியம் செய்யாம, இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில இருக்குமானால் தேவனுக்கு அநீதி சர்வ வல்லவருக்கும் அது தூரமா இருக்கிறது. விழிப்போடு இருப்போம். என்னுடைய சத்தியத்தை விழிப்போடு பெற்றுக்கொண்டு நம் பெற்ற ஆசீர்வாதத்தை ஆசீர்வாதம் இல்லாத வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு நம்ம பிரிச்சு கொடுப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரு தேவனானவர் சர்வ பூமிக்கும் தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கெல்லாம் ஒரே தகப்பன், ஒரே இயேசு, ஒரே பிதா, அவர்தான் இயேசு. அவருடைய வார்த்தை நம்ம என்ன செய்ய வேண்டும்? தேவையில்லாத காரியங்களுக்கு நாம் செவி சாய்க்காதபடிக்கு, அக்கிரம் நிறைந்த வாழ்க்கை நாம் போகாதபடிக்கு, அவருடைய செம்மையான கிறிஸ்துவம் என்றாலே அது பரிசுத்தம் தான். நீ போய் கொழாடியில சண்டை போட்டா நீ கிறிஸ்தவன் அல்ல. நீ பஸ்ல ஆட்டோல சண்டை போட்டா நீ கிறிஸ்தவன் அல்ல. எல்லாவற்றையும் விட்டு கொடுத்து உன்னை ஒரு கண்ணத்துல அரைஞ்சா கூட மறு கண்ணத்தை காட்டு என்று அப்படி சொல்லுகிறவர்கள் தான் உண்மையான கிறிஸ்தவர்கள். ஆனா இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்? ஒருவருக்குள்ள பொறாமை. நான் அவங்களோட பேச மாட்டேன், நான் உங்க வீட்டுக்கு போக மாட்டேன், நான் மனைவியோடு பேச மாட்டேன், நான் கணவனோடு பேச மாட்டேன், நான் பிள்ளைகளோடு பேச மாட்டேன். இப்படியாக நம்ம குடும்பத்திலேயே சமாதானம் இல்லை. நம்ம குடும்பத்திலே சண்டையா இருந்தா பக்கத்துல என்ன சொல்லுவாங்க? ஞாயிற்றுக்கிழமை காலையில பைபிளை தூக்கிட்டு போறாங்க, பார்த்தா நைட்டு வந்து சண்டை போடுறாங்க. இவர்கள்லாம் கிறிஸ்தவர்களா? அப்ப தேவனுடைய நாமம் இவ்வளவாக தூசிக்கிறது. அப்ப என்ன சொல்ற ஆண்டவர்? செவி கொடுங்கள் புத்திமான்களே, நீங்கள் எல்லாம் கர்த்தருக்குள்ள புத்திமானா இருக்கிறீங்க, எனக்கு செவி கொடுங்கள். அக்கிரமமும் தேவனுக்கும் நீதி சர்வ வல்லவருக்கும் அது தூரமா இருக்கிறது. அது தூரமா இருக்கிறது நம்ம கையால தொட வேண்டாம், நம்ம கண்ணால பார்க்க வேண்டாம், நம்ம எதையும் செய்ய வேண்டாம். கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படியாக அவருடைய ஆலோசனையாக அவருடைய வார்த்தை நியாயப்பிரமாணத்துக்கு நம்ம கீழ்ப்படுத்தி நடக்கும் போது கர்த்தர் உன்னை நிச்சயமாகவே நீ வாடுகிற தேசத்துல உன்னை பல மடங்காய் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஹல்லேலூயா. 2 சாமுவேல் 22:34. அவர் என் கால்களை மான் கால்களுடைய கால்களை போலாக்கி என் உயர்ந்த ஸ்தலங்களில் என்னை நிறுத்துகிறார். பார்த்தீங்களா? அப்போ நீங்க புத்திமானா இருந்து கர்த்தருடைய வார்த்தையில சத்தியத்துல உண்மையாய் நடந்து அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவருடைய எல்லாவித காரியங்களிலே பாவங்கள் சாபங்கள் எல்லாவற்றுக்கும் தூரமா இருக்கிற அந்த அசுத்தமானதை தொடாதபடி பார்க்காதபடி நடக்காதபடிக்கு அப்படி நம்ம இருக்கிறவர்களை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? அவர் என் கால்களை மான் கால்களுடைய கால்களை போலாக்கி என் உயர்ந்த ஸ்தலங்களில் என்னை நிறுத்துவார். கரங்களை தட்டி. அப்ப எங்கதான் ஆண்டவர்களை நிறுத்த போகிறார்? உங்க காலை மான் கால்களை போல துள்ள செய்ய போகிறார். என் உயர்ந்த ஸ்தலங்கள் என்னை நிறுத்துவார். இரண்டாவதாக, தேவன் தன் மக்களை ஆகிய உங்களை ஆண்டவர் காப்பாற்றுவார். தேவன் தன் மக்களை ஆத்துமாக்களை காப்பார். யார் தான் காப்பார்? புருஷனோ மனைவியோ பிள்ளைகளோ சொந்தமோ பந்தமோ ஊரோ பணமோ நகையோ அல்ல, தேவன் மட்டுமே தமிழை காப்பாற்றுவார். இங்க வந்திருக்கிற எல்லாவற்றையும் காப்பாற்ற தேவன் யார்? அவர்தான் இயேசு. ஆமென், ஹல்லேலூயா. இந்த உலகத்தையே காப்பாற்றுகிறவர் அவர்தான். அப்ப அவரை நம்ம இருக்கும்போது அவர் நம்மளை காப்பாற்றுவார். இவங்க நம்ம கூட பேசல, இவங்க நமக்கு இதை செய்யல, அதை பத்தி நீ கவலைப்படாத. கர்த்தர் உனக்கு செய்வார், கர்த்தர் உன்னை காப்பாற்றுவார், அவர் கையினால் உன்னை ஆசீர்வதிப்பார். வாசி கேட்போம். உபாகம் 32:9-10. தேவன் தன் மக்களாகிய ஆத்துமாக்களை காப்பார். உபாகமும் 32:9-10. கர்த்தருடைய ஜனமே, அவருடைய பங்கு யாக்கோபுடைய அவருடைய சுதந்திர வீதம் பாழான நிலத்திலும் ஊழையிடுகிறதுள்ள வெறுமையான அவாந்திர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்மணியை போல காத்தலினார். கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அப்போ ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? இஸ்ரேல் மக்கள் என்ன செய்தார்கள்? யார் கொண்டு வந்தது? மோசே. மோசேவா தேவனா? கரெக்டா சொல்லுங்க. எகிப்து மக்களை யாரு கொண்டு வந்ததுனே சொல்லுப்பா.
தேவன் யாரை கொண்டு வந்தார்? மோசே கொண்டு. தேவன் ஸ்ட்ரெயிட்டா போகல, ஏன்னா அவர் கடவுள். ஆமீன், ஹல்லேலூயா. அவர் இயேசு, நமக்கு எல்லாமே நம்மளை காப்பாற்றுகிறவர், இந்த வானத்தையும் பூமியும் எல்லாவற்றையும் படைத்தவர் அவர்தான் தேவனானவர். அப்படியாக யாரை கொண்டு காப்பாற்றினார் எகிப்து மக்களை? மோசே கொண்டு, தேவனுடைய வார்த்தை கொண்டு. வாசி கேட்போம் ஆண்கள் பகுதியில. கர்த்தருடைய ஜனமே, அவருடைய பங்கு. யாக்கோபு யாரு? நம்மளாம் யாரு சொல்லுங்க? இஸ்ரவேலாகிய யாக்கோபுடைய சந்ததியாகிய சுதந்திரம் நம்ம தான். கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா அவருடைய பங்கும் யாக்கோபும் அவருடைய சுதந்திரம் விதமே. படிப்பா. பாழான நிலத்திலும், அப்படி எடுத்துங்க. அப்ப பாழான நிலம் எப்படி இருக்குங்க? பாழான வனாந்திரம், ஊளை இடுதல் உள்ள வெறுமையான அவாந்திர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார். அப்போ உங்களை எங்க கண்டுபிடித்தார்? கரங்களை தட்டி ஹல்லேலூயா. நீங்க தேடி போகல. கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? பாழான நிலத்திலும் ஊளை இடுதலுள்ள வெறுமையான அவாந்திர வெளியிலும் அவர் உன்னை கண்டுபிடித்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் தான் உங்களை தேடி வந்தார். தேடி வந்து உன் நோய்களை போக்கினார், உன் சாபங்களை போக்கினார், உன் கண்ணீரை துடைத்தார், உன் கடன் பாரத்தை நீக்கினார். அவர் உனக்கு சந்தோஷத்தை அள்ளி கொடுத்தார். ஹல்லேலூயா. உன் தாய் வெறுத்திருக்கலாம், உன் தகப்பன் வெறுத்திருக்கலாம், கட்டி உன்னை கைவிட்டிருக்கலாம், அல்லது போயிருக்கலாம். ஆனா கர்த்தர் உன்னை தேடி வந்து அவரே உன்னை கண்டுபிடித்தது மாத்திரமல்ல, அவர் உன்னை நடத்தினார். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் அவர் உன்னை நடத்தி வந்த தேவனுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும்? நன்றி சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. நடத்தி வந்தது மாத்திரமல்ல, அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்மணி போல தந்தறினார். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. உன்னை ஆண்டவர் கண்மணி போல, கண்ணில் உள்ள அந்த கருவை போல உன்னை பாதுகாத்தார். அது யாரு பார்க்க முடியும்? எகிப்து மக்கள் என்ன செய்தார்கள்? அங்கிருந்து மோசேல கொண்டு வரப்பட்டு ஆண்டவரை வெறுத்து அவர்கள் அந்த கன்றை வார்த்தார்கள், அது சிலையாக செய்தார்கள். ஆனா ஆண்டவருக்கு வெறுக்கப்பட்டார்கள். ஆனா ஆரோன் குடும்பத்தாரோ கைவிடாமல் தேவனுக்குள் ஏற்றுக்கொள்ளப்பட்டார்கள். ஆனா இரண்டாம் மரணமாகிய இயேசு கிறிஸ்து மரணம் வந்த போது அநேக மக்கள் ரட்சிக்கப்பட்டு இதுவரைக்கும் விசுவாசமாயிருக்கார்கள். அவர்கள் தான் யாரு? ராஜரீக பண்ணப்பட்ட கூட்டத்தில் சேர்கிறவர். நீங்களாம் யாரு? ராஜரீக பண்ணப்பட்ட ராஜாக்களும் ராணிகளுமாய் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். ராஜரீக சொல்லுங்க, நீங்களாம் யாரு? ராஜரீக கூட்டம். ஹல்லேலூயா. அதிலே வாசி கேட்போம். பேதுரு 1 பேதுரு 2:9. அதே 6 வாசிங்க. 6 யாத்திராக 19:5 வாசிங்க. நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டிய பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள். அப்ப நீங்க ஆசாரிய கூட்டத்தில் சேர்ந்தவர்களா? அல்லது ஆலயத்துக்கு வராமல், ஊழியம் செய்யாமல், கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணிப்பது, செவி கொடுக்காமல் போகிறவர்களா? அல்ல, கர்த்தருடைய ஆசாரிய கூட்டத்துல சேர்க்கப்பட்டவர்கள் நீங்கள் யாவரும். கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா இன்னைக்கு கர்த்தர் எல்லாவற்றையும் கொடுத்து அவர்களை காட்டிலும் நம்மளை கர்த்தர் உயர்த்தி வைத்திருக்கிறாரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அது நம்ம என்ன செய்ய வேண்டும்? அவர் செய்த நன்மைகளை நம்ம நினைக்க வேண்டும். தலைமுறை தலைமுறையாய் சென்ற வருஷங்களை நீ கவனித்து பார்ப்பது மாத்திரமல்ல, உன் தகப்பனை கேள். உங்களுடைய பிள்ளைகள் 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 வருக, அவருக்கு நீங்க என்ன சொல்ல வேண்டும்? சொல்ல வேண்டும், அப்பா நான் அப்ப அப்படி இல்லை, பணக்காரனா இல்லை. நாங்க சொல்லுவோம், நாங்க பரம்பரை பணக்காரல. இந்த ஊழியத்துக்கு வரும்போது சைக்கிள்ல தாமா வந்தோம், 3 பிள்ளைகளும் சைக்கிள தான் கொண்டு வந்தோம். அப்புறம் தான் ஆண்டவர் படிப்படியா ஆசீர்வதிச்சார். அரிசி கிடையாது, பால் கிடையாது, காப்பி எதுவுமே இல்லை. அதெல்லாம் நம்ம என்ன செய்ய வேண்டும்? பெற்றோர்களாகிய நீங்கள் உங்க பிள்ளைகளுக்கு சொல்லி சொல்லி வளர்க்கும் போதுதான் அவர்கள் என்ன செய்வார்கள்? அவருடைய சந்ததி சந்ததியாங்க தேவன் செய்த எல்லாவித அற்புதங்களையும் அவர்கள் சொல்ல அந்த ரட்சிப்பு அவர்கள் மூலமாக போகும். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆமேன், ஆமேன். சென்ற வருஷங்களை கவனித்து பார், உன் தகப்பனை கேள். குணாலன் பிரதர் தினேஷ் சொன்னாரு. தினேஷ் யாருக்கு சொல்லுவாரு? அவங்க மகனுக்கு. அப்ப தினேஷ் சொல்லுவார், நம்மெல்லாம் நாங்க இப்படி கஷ்டப்பட்டுன்னு எங்க அப்பாவை நீ கேளுப்பான்னு அப்படி சொல்லுவோம். அப்படியா? நம்முடைய தலைமுறை தலைமுறை கேள், அவன் உனக்கு அறிவிப்பான். அப்ப நம்ம அறிவிக்கிறோமா? சொல்லுங்க. நம்ம கடந்த நாட்கள் வந்த வாழ்க்கை நம்ம அறிவிக்கிறோமா? நம்ம கஷ்டத்தை சொல்லுகிறோமா? பிள்ளைங்களுக்கு சொல்றது கிடையாது. அவங்க எப்படி வளர்க்குறோம்?
சொகுசா வளர்க்குறோம். அப்படி அல்ல, தேவன் நம்முடைய வாழ்க்கையில செய்த நன்மைகள், அதிசயங்கள், அற்புதங்களை எல்லாவற்றையும் நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி சொல்லி வளர்க்க வேண்டும். இங்கே 4 பிள்ளைகள் அப்படிதான் சொல்லி சொல்லி தான் நாங்கள் வளர்த்து கொண்டு இருக்கோம். அதை கர்த்தர் இந்த ஊழியத்தை பார்க்கிறார். குமாரன், இது என்ன என்று உன்னை கேட்டால் நீ அவனை நோக்கி, கர்த்தர் எங்களை பலத்த கையினால் அடிமைத்தன வீட்டாகிய எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். கரங்களை தட்டி ஹாப்பி, நல்ல ஊழியம் செய், வேத வாசி, டைம் கிடைக்கும் ஆண்டு பத்தி அன்னைக்கு சொல்லு. இது போதும். நீ அமெரிக்கா போய் சொல்ல வேண்டாம். எப்படி? நீ தஞ்சாவூருக்கு போக வேண்டாம், நீ திருநெல்வேலிக்கு போக வேண்டாம். உன் பகுதியில் பக்கத்து வீட்டில் இருக்கிற சொந்த பந்தம் அவர்களுக்கு சொல்லுங்க. அந்த ரட்சிப்பு போனா அது அப்படியே போய்கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. முதல் காரியம் என்ன பார்த்தோம்? தேவன் கண்மலையில் உறுதியாய் இருக்க. இரண்டாவது, தேவன் தன் ஆத்துமாக்களை காப்பார். மூன்றாவது, தேவன் செய்த நன்மைகளை நீங்கள் நினைப்பது மாத்திரமல்ல, உங்களுக்கு பிள்ளைகளுக்கு சொல்லி சொல்லி நீங்க வளர்க்கும் போது நிச்சயமாகவே நம்முடைய ரட்சிப்பு, தேவனுடைய ரட்சிப்பு